இப்போ இலங்கையில் நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் சம்மந்தமாக இப்போ ஒவ்வொரு தமிழ் கட்சிகளுக்கும் இடையில் இப்போ தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க சம்மந்தமாக பேசப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து? தமிழ் வேட்பாளரை வேண்டாம் இறக்கலாம் காட்சி, அல்லது ரணிலுக்கோ சைத்துக்கோ தோக்க போகிற ரணிலுக்கோ சைத்துக்கோ ஆதரவு தெரிவித்து எந்த பிரயோசனம் இல்லை. புதுகள வைத்தியங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நாங்களாம் எங்களுக்குள்ளே ஒத்து தீர்மானிக்கணும். அதை விட்டு போட்டு நீ நான் சொல்லி காய்ச்சி ஒன்றுட்டு நான் என்ன செய்வேன்? எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு அவ்வளோ தெரியாது. தமிழ் மக்களே ஆதரவில்லை என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் குறை மதிப்புக்குட்படுத்துறதுல போய் முடியும். வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதுக்கு எல்லா தமிழ் கட்சியிலும் ஒன்று கூட தமிழ் மக்களுடைய ஒரு புது வேட்பாளர் கட்டாயத்தே போயிருக்கும். நாம் இது அவ்வளோ டீலிங் இல்லை. எங்களுடைய புது வேட்பாளர் பெற்றுக்கொள்வார் என்கின்ற பயன்தான் அநேகமான பொது வழியில் வாழ்கிற எல்லாருக்கும் இருக்கு. எந்த கணக்குக்கு ஒரு தமிழன் வந்தா அவன் ராஜ்யம் இருக்கா பார்ப்போம். ஜனாதிபதியை தெரியும், பொது வேட்பாளரை தெரியாது. தமிழ் ஆட்சி வந்தால் தான் நல்ல. எனக்கு உடன்பாடு நிறைய இருக்குது. இவர்கள் இவர்கள் பிரிந்து நிற்பது மக்கள் மத்தியில் ஒரு இவர்கள் மீது அவநம்பிக்கையும் நம்பிக்கையினத்தையும் ஏற்படுத்தும் என்பதை என்னோட. இப்போ இலங்கையில் நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் சம்மந்தமாக இப்போ ஒவ்வொரு தமிழ் கட்சிகளுக்கும் இடையில் இப்போ தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க சம்மந்தமாக பேசப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து? தமிழ் வேட்பாளரை வேண்டாம் இறக்கலாம் காட்சி, அல்லது ரணிலுக்கோ சைத்துக்கோ தோக்க போகிற ரணிலுக்கோ சைத்துக்கோ ஆதரவு தெரிவித்து எந்த பிரயோசனம் இல்லை. ஆனால் சுமந்திரன் என்னென்னா ரணிலுக்கு ஆதரவு ஓடுபடுத்துகிறார். ஒரு தமிழனுக்கு உதவி செய்வான் தானே. சிங்கள நாட்டை தான் உதவி செய்வான். தமிழன் வந்தாண்டா நம்மளோட விலைவாசியில் குறைப்பான் முக்கியம். அதை பார்த்து அத்தியாவசியத்தை என்ன பொருட்களை குறைப்பான். அப்போ நாங்களாம் எங்களுக்குள்ளே ஒத்து தீர்மானிக்கணும். அதை விட்டு போட்டு நீ நான் சொல்லி காய்ச்சி ஒன்றுட்டு நான் என்ன செய்யுது? இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒற்றுமையாக இருந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒற்றுமையாக இருக்கு. அதே மாதிரியே ஒன்று சேர்ந்து தான் ஒரு ஆளை நியமிக்கும். அதை விட்டு போட்டு அவரை நியமிக்கல இவரை நியமிக்க ஆரையா இருக்குது. அப்போ வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதுக்கு எல்லா தமிழ் கட்சியிலும் ஒன்று கூட தமிழ் கட்சியின் நிலைமை அதில் ஒற்றுமை சொல்லக்கூடிய அளவு இல்லை. அது இல்லாம தானே எப்படியோ அது கட்டாயம் தேவை தான். எப்படி தமிழ் மக்களுடைய ஒரு புது வேட்பாளர் கட்டாயம் தேவை இருக்கும். எவ்வளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய கணிசமான வாக்குகளை எங்களுடைய புது வேட்பாளர் பெற்றுக்கொள்வார் என்கின்ற பயன்தான் அநேகமான பொது வழியில் வாழ்கிற எல்லாருக்கும் இருக்குது. ஏனெண்டா வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தென்பகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவருமே இதுக்குள் உள்ளடக்கப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் அதே பெரும்பான்மையான மக்கள் அது தேசிய உணர்வுகளோடும் தமிழர்களுடைய சுயநிர்ணயத்தையும் தாயக கோட்பாட்டோடும் உள்வாங்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல அதனை நோக்கி உணர்வுபூர்வமாக ஆசிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பிரிந்து நிற்கப் போயின. பிரதான அரசாங்க கட்சிகளோடு அல்லது தங்களுடைய தேசிய கட்சிகளோடு அல்லது உள்ளூர் கட்சிகளோடு அல்லது சுயேட்சைகளாக அல்லது தான் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ போடாமலோ இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்குமாயின் எவ்வாறு தமிழர் தரப்பு ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துகின்ற போது அவர் ஒரு கணிசமான வாக்குகளை பெரும்பான்மையான எதிர்பார்க்கின்ற ஒரு வாக்கை தமிழர் தரப்பிலிருந்து பெற்றுக்கொள்வார் என்பது ஒரு சந்தேகம்தான். எனவே குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை கடந்து நாங்கள் சர்வசன வாக்கெடுப்பு எங்களுடைய அடிப்படை சமஷ்டி சுயநிர்ணயத்தை அடிப்படையாக ஒரு வாக்கை அல்லது வாக்களிப்பை நாங்கள் மேற்கொள்வோமாயின் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களுமாக ஒன்றிணைந்து ஒரு கணிசமான வாக்கை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிர்பந்தமான ஒரு கேள்வியை விடுத்து அது பல்வேறுபட்ட கோணங்களில் அணுகக்கூடியதாக இருக்கும். அதை நான் முன்னே சொல்லிக்கொண்டு இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற இந்த கோரிக்கையை சிவில் சமூகங்கள் என சொல்லப்படுகின்றவர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு மக்கள் முன்னே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் வைக்கின்ற கருத்து இல்லாட்டி அவர்கள் அதற்காக வைக்கின்ற ஆதாரம் என்பது நாங்கள் ஒருமித்த குரலாய் ஏகோபித்த குரலாய் எங்களது நாங்கள் ஒன்றித்து நிற்பதை நாங்கள் உலகுக்கு காட்ட வேண்டும்.
பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்து அவருக்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மையினர் சிங்களவர்களோடு இல்லை சிங்களவர்களின் ஆணையை பெறக்கூடிய பெரும்பான்மையின் ஆணையை பெறக்கூடிய வேட்பாளர்களுக்கு தாங்கள் வாக்களிக்கவில்லை இல்லை அவர்களோடு இல்லை என்பதையும் தங்களது வேட்கை என்ன என்பதையும் அல்லது தங்களது விருப்பு என்ன என்பதையும் இதன் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிய தர வேண்டும் என அவர்கள் இந்த சிவில் சமூகங்களின் கூட்டமைப்பு அதை விரும்புகின்றது. இல்லாட்டி அதுதான் அவர்களது தொனியாக இருக்கின்றது என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் இப்பொழுது இந்த தமிழ் ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது அவ்வாறானதொரு நிலைப்பாட்டை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் சமூகம் பொது வேட்பாளரை நிறுத்துறது என்றதில் எனக்கு உடன்பாடு நிறைய இருக்குது. தமிழர்கள நிலைப்பாட்டை சகல சமூகங்களுக்குள்ளேயும் கொண்டு போகணும். குறிப்பாக இலங்கை சர்வதேசம் என்ற ரீதியில் கொண்டு போகணும் என்ற ரீதியில் ஒருவித நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக தான் நான் பார்க்கிறேன். ஆனாலும் உதிரிகளாக இலங்கை அரசியலில் ஒதுக்கப்பட்ட பிரதேசத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த ஒரு நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்கிற அந்த பங்களிப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பதுதான் எங்கள் பக்கம் பொருத்தமானது. இன்னொரு பெரும்பான்மையினர் அது தலைமைத்துவத்துக்காக எங்களது வாக்குகளை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் நிகழ்ந்த இன அழிப்பு ஒரு தொடர்படுத்தி பார்க்கின்ற போது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தமிழ் மக்கள் தங்களது கருத்தை உலக அறிய செய்வதற்கு, இலங்கை அறிய செய்வதற்கு இல்லை, உலக அறிய செய்வதற்கு. பொது வேட்பாளர் நிறுத்துறது என்று சொல்லி சொன்னால் இங்கே வந்து என்னென்று சொன்னால் சகல தமிழ் பேசும் அல்லது தேசிய சமூகங்களும் தமிழ் பேசுகிற மலையக முஸ்லீம் வடக்கு கிழக்கு தமிழ் சமூகங்களில் இருந்தும் அதுக்கு ஒரு ஆதரவு இருக்க வேணும். முதலாவது குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கும். மற்றது எல்லா கட்சிகளிட்டையும் ஒரு கருத்தொருமிப்பு இருக்க வேண்டும். பிழையோ சரியோ 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுபட்டுச்சு. ஆனால் வட்டுக்கோட்டை தீர்மானம் 1977 ஒரு ஆதரவு கோரலுக்கு போகக்குள்ளே ஒரு பெருவாரியான ஆக்கள் வாக்களிச்சு. அதுவும் கூட சொல்லினும் 50% மட்டுமட்டாத்தான் வாக்களித்தேன். இது எல்லாரும் ஏகோபித்த நிலையில் ஒன்றை செய்யாமல் விட்டால் இது ஒரு 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 பாதகமான பின்விளைவை ஏற்படுத்தினா தென்னிலங்கை சக்திகள் சொல்லும் இந்த கோரிக்கைக்கு தமிழ் மக்களே ஆதரவில்லை என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் குறைமதிப்புக்குட்படுத்துறதுல போய் முடியும். மற்றது நாங்கள் சொல்கிற சர்வதேச சமூகம் இந்தியாவோ வேறு நாடுகளோ கூட இதை பற்றி கதைக்க இயலாத ஒரு சூழல் வரும். அதேபோல் தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். எமக்குரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ் பொது வேட்பாளரை நியமித்து எமது அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது ஜனநாயக ரீதியிலும் இலங்கை அரசியலமைப்புக்குள் உட்பட்டதாக அமையும் என்பது எனது கருத்தாகும். இப்போ தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்க சம்பந்தமாக பேசப்படுது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களை பற்றி எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு அவ்வளோ தெரியாது. அவ்வளோ நாம் இது அவ்வளோ டீலிங் இல்லை. ஜனாதிபதியை தெரியும், பொது வேட்பாளரை தெரியாது. தமிழ் ஆட்சி வந்தால் தான் நல்லம். தமிழ் ஆட்சி வந்தால் தான் தமிழ் மக்களுக்கு நன்மை என்று நடக்கும். இது சும்மா நாங்கள் ஆட்சி என்பது சும்மா இல்லை, அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றியது யாருமே கிடையாது. இந்த வரைக்கும் யாருமே சரியாக நிறைவேற்றினது கிடையாது. தமிழ் மக்களுக்கு துரோகங்கள் செஞ்சுக்கிறாங்க. அது சரியான நிறைவேற்றவில்லை. மக்கள் சமரியாக இருக்கணும். சிங்கள சமத்துவ மக்கள் ஆட்சி வேணும். இது சமத்துவ ஆட்சி தான் வேணும் இலங்கைக்கு. எல்லா மக்களுக்கு ஏற்ற மாதிரி சமத்துவ ஆட்சி இருந்தால் தான்
இலங்கையில் ஒரு நாடு ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும். சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்தளவிற்கு ஏனைய மாகாணங்களில் இருக்கின்ற மக்களோடு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பது பெரிய ஒரு கேள்வி. புத்திசார் உள்ளவர்கள், அமைப்புகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மதகுருமார்கள் என்று அநேகர் இது குறித்து பேசி வருகிறார்கள். ஆனால் இந்த நிலை அடிமட்ட பாமர மக்கள் மத்தியில் இவ்வளவுத்திற்கு அங்கே பேசப்பட்டு வருகிறது என்பது பெரிய ஒரு கேள்வி. தமிழனோட தான் நியமிக்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து காய்ச்சி பேசி செய்யுங்க. நீ இதுடாப்பா சொல்லி இருக்கத்தானே. அதை விட்டு போட்டு வேறு யாருமா இருக்கப்புறம் எங்களுக்குலாம் இருக்கணும்னா தமிழனுக்குள்ள முடிவு தெரிவு செய்து வரவு. அதான் நம்ம தமிழ் மக்களுக்கு முடிவு. வேறு எந்த கணக்குக்கு ஒரு தமிழன் வந்தா அவன் ராஜ்யம் இருக்கா பார்ப்போம். பார்க்க என்ன மாதிரி போகுது, இவனை சிங்கள மாதிரி நிகமாத்துறான் நாட்டை. இப்போ பாருங்க, பெட்ரோல் ஒரு விளம்பரம் மேல் சொன்னிச்சு, பெட்ரோல் குறைச்சாச்சுண்டு. தன்னாலே மேல் சொல்கிறான் பெட்ரோல் 10 ரூபாய் விலை ஊட்ட முடியும். பெட்ரோலை 2 ரூபாயில் குறைக்கிறான், 10 ரூபாயில் விலை ஊட்டுறான். இதில் லாபம் வருது அரசியலுக்கு. முழுக்க அரசியல்லானே, பெட்ரோல்ல இருந்து, சீனில இருந்து, அரிசியில இருந்து, மாவில இருந்து, பருப்புல இருந்து ஃபுல்லாக அரசியல். இந்த செயற்பாடுகள் பகுதி பகுதியாக எங்களது சொத்துக்கள், வியாபார நடவடிக்கைகளை வேறு அரசாங்கங்களுக்கு, குறிப்பாக இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு விற்கின்ற ஒரு செயற்பாடுகள்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த வகையில் இந்தியான்ற கரிசனம் முழுக்க இலங்கை சீனாவில் சீனா இலங்கையில் காலூன்றக்கூடாது என்பதாக இருக்கின்றதை ஒழிய, இல்லாட்டி பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக இருக்கின்றதை ஒழிய, இல்லாட்டி இலங்கை உட்பட மாலத்தீவு போன்ற நாடுகளில் ஏனைய நாடுகளினுடைய ஆதிக்கம் வந்துவிடக்கூடாது, அவர்கள் அந்த இடங்களை பயன்படுத்தி தங்களை கண்காணிக்கக்கூடாது என்பதாக இருக்கின்றதை ஒழிய, எங்கட நாட்டில் நிலவக்கூடிய சிறுபான்மையினங்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் கருத்தில் கொள்வதாகவோ அதற்கு ஒரு நீதியான அல்லது நேர்மையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாகவோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கொண்டு போகும் சமூகமும் அதில் பங்கு பெற்றவர்களும் கிராம மட்டங்களிலையும் ஏனைய சமூக மட்டங்களிலையும் எவ்வளவு தூரம் அதை செயற்படுத்துகிறார்கள் என்பதில் எனக்கு பல கேள்விகள் இருக்கு. அதில் குறிப்பாக பெண்களுக்கு எவ்வளவு தூரம் சமத்துவமான பார்வையில் இந்த பொது வேட்பாளர் செயற்பாடுகள் நடக்குதுன்றதுல நிறைய கேள்விகள் இருக்குது. பொது வேட்பாளர் ஒட்டு மொத்தமாக பொது வேட்பாளரை நிறுத்தி அது ஒற்றை ஆட்சிக்கு எதிரான, அதாவது எங்களுக்கென ஒரு அதிகார பகிர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கையை முன்வைப்பதற்கு, அது நான் திருப்பியும் சொல்கிறேன், அது இலங்கை அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கு இல்லை, உலகத்திற்கும் இதன் ஊடாக வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பொருத்தமான சந்தர்ப்பம். இதை நழுவ விடக்கூடாது. பொது வேட்பாளர் கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும். முதலாவது ஒரு பிராக்டிஸ் வேறுபாடுகள் இருக்கட்டும். எல்லா கட்சிகளுக்குள்ள ஒருமைப்பாடு இருக்காது, அது உலகத்தில் எங்கேயும் இருக்கிறீர்கள். வேற்றுமையில ஐக்கியம்தான் விஷயம். ஒரு தீர்வை வலியுறுத்தி ஒரு நியாயமான இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு தீர்வை, உதாரணத்துக்கு 13ஆவது திருத்த சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுற அத்தனை பேரும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட முடியும்னு சொல்ல, ஒரு கடுதாசியில கையெழுத்து போட முடியும்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். வடக்கு மக்களுக்கு தேவைகள் நிறைய இல்லை, தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. வடக்கு மக்கள் நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யுத்தத்தால் நிறைய இடமிருந்து பாதிக்கப்பட்டு நிறைய சொல்லப்போனால் நிறைய வரலாறு உண்டு. தமிழ் மக்கள் தான் இதால் பாதிக்கப்பட்ட முடியும். இது தமிழாக்கள் வந்தால் தான் நல்ல ஆட்சி ஒன்று கிடைக்கும். அவங்களுக்கு தங்களது ஆட்சியை மட்டும் பொறுக்கெடுக்காமல் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி செய்தால் தான் ஒரு நல்ல ஒரு சமத்துவ ஆட்சி ஒன்று கிடைக்கும். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள இடங்களில் அன்றுவ குமார் திசாநாயக்க தான் பிறப்புறேன். ஏன்னா சிங்கள மக்களுக்கு பயங்கர பொருளாதார நெருக்கடி, தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள்லாம் பயங்கர பொருளாதார நெருக்கடி. தமிழ் மக்களுக்கு வெளிநாடு காசுகள் இருக்கிற பிரச்சனை இல்லை, சிங்கள மக்கள்லாம் அப்போ 60 வருஷத்திலே பெறாத பொருளாதார நெருக்கடி இந்த வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் பெறாத பொருளாதார நெருக்கடி இப்போ இருக்கிறதுல சோறா இந்த முறை அன்றுவுக்கு தான் போடுவாங்க. இந்த முறை இனவாதம் இல்லாத ஒரு அன்றுவமா 2 அரசாங்கம் தான் பெறப்போகுது. இந்த விடயத்தில் சர்வதேசம் தேசியம் என்ற ரீதியில் தமிழ் தேசியம் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் நிறுத்துவதற்கு முன்னின்று வேலை செய்வர்கள் தொடர்பாக
ஒரு சிலர் தொடர்பாக பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கிறபடியால் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல இன்னொரு விஷயம், நேற்றைய தினம் அனந்தி சசிதரன் தான் பொது வேட்பாளராக இருக்க போவதாக அறிவித்திருந்தார். நிச்சயமாக அவர் முன் வருவார் என்றால் பெண்களுக்கான ஒரு சமூக செயற்பாட்டாளர், பெண்ணிலவாதியாக அவருக்கு பின்னால் நின்று செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ் வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் 4-5 கட்சிகள் மத்தியில் பிரிந்து செல்லும் நிலை உள்ளதால் தமிழர் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தினால் பின்னடைவு ஏற்படும் என சில கட்சிகளின் பிரதிநிதிகள் கருதுகிறார்கள். உங்கள் நிலைப்பாட்டை விளக்க முடியுமா? இல்லை, தேவையில்லை. இது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய கருத்து பகிர்வுகளை நிறைய இடங்கள்ல பகிர்ந்து வருகின்றோம். ஏனென்றால் தமிழர் வாக்குகள் ஏற்கனவே பல பிரிவுகளாக சிங்கள கட்சிகளுக்கும் தமிழர்களின் சில அரசோட சேர்ந்த கட்சிகளுக்கும் பிரிந்து போற சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுது. இந்த விடயத்துல தமிழர்களின் மனப்பாங்க விளங்கி கொள்றதுன்றது எங்களுக்கு ஒரு சவாலான விஷயம். ஏனென்றால் இதுவரை காலமும் இருக்கின்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜனாதிபதிக்கு எதிராக வாக்களிக்கின்ற செயற்பாடுகளே தமிழர்கள் முன்னால் வைக்கப்பட்ட விஷயம். ஆனால் இம்முறை என்ன விதமான நிலைப்பாட்டுக்கு போவதென்றது யாருக்குமே எதிர்கூற முடியாது. பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை ஒரு பரிச்சார்த்த விஷயமாக நாங்க முன்வைக்கிறது ஒரு நல்ல விடயம். ஆனால் இதுல சாத்தியமாக பெரும்பான்மையான வாக்கு தமிழர்களால இந்த விடயத்துக்கு வரும்ன்றதை நாங்கள் யாருமே எதிர்கூறக்கூடிய சூழல்ல இல்லாத பட்சத்துல இந்த விடயத்தை இந்த தேர்தல் காலத்துல முயற்சி செய்யறதுல ஒரு தவறு இல்லைன்னு நான் பார்க்கிறேன். பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவார் என்று இல்லை, அது எல்லோரும் வெளிப்படையான உண்மை. அது நாங்கள் மிக சிறுபான்மையோர் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பெற முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அது சாத்தியமானதும் இல்லை. ஆனாலும் எங்களை வெளிப்படுத்துவதற்கு, எங்களது இறமையை காட்டுவதற்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதற்கு எதிராக சிலர் குரல் கொடுக்கின்றார்கள். அவர்கள், நான் நினைக்கின்றேன், அவர்கள் வேறு அரசியல் லாபத்துக்காக வைப்பது போல இருக்கு. தமிழ் மக்களினது அரசியல் லாபத்துக்காக இல்லை. பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்பவர்கள் தமிழ் மக்களினது தேசிய கோரிக்கைகளுக்கு ஏற்றதாக இல்லை. அது அவர் இந்த பொது வேட்பாளராக இருப்பது என்பதுதான் தமிழ் மக்களினது தேசியத்தை பாதுகாப்பதற்கும் உரிமை குரலை உயர்த்துவதற்கும் பொருத்தமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு இவ்வளவு காலமும் இவ்வளவு இளைஞர் யுவதிகள், இவ்வளவு சனங்கள் செத்த அந்த அதால வந்த உலகளாவின அந்த எங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்துக்குரிய விதமா நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் நியாயமானவை என்று தென்னிலங்கை சமூகமும் உலகமும் மலையக முஸ்லீம் சமூகமும் அனைத்து தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்கிற விதமாகவும் இருக்க வேண்டும். பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு தமிழர்கள் தலைவர்கள் என்ற ரீதியில எனக்கு தமிழ் தலைவர்கள் தொடர்பாக பல கேள்விகள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத கட்டத்துல இப்படியான தமிழ் தலைவர்களோட தான் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கோம். அந்த அடிப்படையில ஒற்றுமை என்றதுல மிக கேள்விக்குறிதான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்கிறாங்க. சிலர் அதை நேரடியாக மறுக்கிறாங்க, சிலர் அதை ஏற்றுக்கொள்வதாக மறைமுகமாக சொல்லுறார்கள். அப்ப இந்த விடயத்துல மீண்டும் நான் திருப்பி வலியுறுத்துவது, பொது வேட்பாளர் என்பதை முன்னெடுத்து கொண்டு போறவர்கள் எவ்வளவு தூரம் தமிழ் தலைவர்களை ஒன்று சேர்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறார்கள் என்றதுல பல கேள்விகள் இருக்கு. அவர் எல்லாருடைய கருத்துக்களையும் அவர்கள் உள்வாங்குகிறார்களா என்றதிலேயும் ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்காமல் தாங்கள் நினைத்ததே செய்து கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அப்ப இது மிகவும் கவலைக்குரிய செயற்பாடு. இதுதான் எங்களுக்கு எப்பவுமே தோல்வி ஏற்படுத்துகிறது. எல்லோருடைய கருத்தையும் கேட்பதில்லை, மற்றடைய எதிராகவோ அல்லது ஆட்சேபனை தெரிவிப்பவர்கள கருத்தை அலட்சியப்படுத்துற நிலைப்பாடை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த பொது வேட்பாளருக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா எதிர்க்கிறோமா என்ற கேள்வி இங்க தேவையில்லை. பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது தமிழர் சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எவ்வாறான கருத்துக்களை வச்சிருக்கிறார்கள் என்று ஒன்று கூடி பல தடவை கலந்துரையாடல் முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுப்பவர்கள்
பெண்கள் சமத்துவம், பால்நிலை சமத்துவம், பெண்களின் பங்களிப்பை வந்து உறுதிப்படுத்தணும். ஏனென்னா நான் பெண்கள் தொடர்பாகத்தான் நான் மிகவும் அதீத கவனம் செலுத்துவேன். எனவே நாங்கள் தென்னிலங்கை கட்சிகள்கிட்ட வலியுறுத்தணும் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதில் பள்ளி விட வேணாம். தேசிய இன பிரச்சனை தொடர்பாக உங்களோட தீர்வை வைங்கோண்டதை நாங்கள் வலியுறுத்தணும் பண்ணுறேன். ஆனால் இதில் இந்த வேட்பாளரை நிறுத்தி அதில் பின்னடைவு ஏற்படும் என்று சொல்லி சொன்னால் அது எங்களோட பிரச்சனையை கதைக்கலாம பிரச்சனை. நான் நெகட்டிவாக கதைக்க வரேன். எல்லா தலைவர்களும், அதாவது வந்து இப்பொழுது போட்டி போடுகிற விஜயதாச ராஜபக்ஷவை தவிர்ந்த ஏனைய தலைவர்கள் எங்களது பகுதிக்கு வருகை தருவதும் வாக்குறுதிகளை வழங்குவதும் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதாகவும் அது பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் முன்னிறுத்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் மனிதர்கள் இயல்பாகவே அவர்கள் ரஷனலாக சிந்திக்கக்கூடியவர்கள், அதாவது வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்போ மனிதர்கள் தங்களுக்கு எங்கே நன்மை அதிகம் கிடைக்குமோ அங்கே அதற்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் மனிதர்கள், சுயநலமானவர்கள் என்ற இந்த அடிப்படையான கருத்தை வைத்து பார்க்கின்ற போது வாக்குகள் பிரிவடைகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் இப்படி பொது வேட்பாளரை நிறுத்துவது, கட்சிகளுக்குள் முரண்பட்டு கொள்வது, நான் இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுபவர்கள் பற்றி நான் உங்களுக்கு கூறினால், இவர்கள் வந்து இவர்கள் பிரிந்து நிற்பது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு இவர்கள் மீது நம்பிக்கையினத்தையும் ஏற்படுத்தும் என்பது என்னோட ஆணித்தரமான கருத்து. சிலவள மக்கள் யோசிக்கக்கூடும், ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் வாங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு ஓட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்றதுக்கான சுதந்திரத்தை நீங்கள் எங்கள்கிட்ட விடுங்கோ என்று கூட மக்கள் எதிர்பார்க்கலாம். இல்ல, இந்த தளத்தை விட்டால் வாய்ப்பு இல்லை. அதைத்தான் தவிக்க, நீங்கள் இது எவ்வளவு தூரம் எடுக்கிறீங்களோ இதை தவிக்க முடியாத காரணத்தாலதான் இந்த பொது வேட்பாளர்ன்றதை ஏற்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்னன்னா எல்லாருமே ஒன்றிணைகிற ஒரு தளம் ஒன்று இருக்குது. அந்த தளம் சரியாக பயன்படுத்தப்படுதான்னா இல்லையென்று தான் நான் சொல்லுவேன். இதுல குறிப்பாக பெயர்கள் தெரியும், இன்றைக்கும் பத்திரிகை எல்லாருமே சொல்லினோம், நிலாந்தன், ஜோதிலிங்கம், மற்றவர்கள் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கருத்தை சொல்றாங்க, செல்வின் அண்ணா எல்லாருமே சொல்லினோம். ஆனால் அவர்கள் தமிழ் தலைவர்களை வந்து ஒன்றிணைக்கிறதுல சரியான முயற்சி செய்கிறார்களான்றா இல்லையென்று தான் சொல்லுவேன். அது எதிராக இருக்கிற அண்மையில வந்து தமிழரசு கட்சி ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு வந்து கதைக்க சொல்ல, அதுல போய் எங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் தமிழரசு கட்சியை ஏற்கிறோமா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா நாங்கள் அதுக்கு போகையில்லை. நாங்க ஏன் பொது வேட்பாளரை நாங்க கொண்டு வர விரும்புறோம்ன்றதுல போய் நாங்க நிலையா கதைக்க வேணும்ன்றதுல எனக்கு ஒரு கதைக்க தயாராக இல்லை. இதே மாதிரி நாங்கள் டாக்டர் தேவானந்தா அமைச்சரோட கதைக்கோணும், பொது வேட்பாளருக்கு நான் ரெடி நீ ரெடி என்று பேப்பரில் அரைக்க விடுவினோம். ஆனால் இப்படி ஒரு பொது வேட்பாளர் எங்களுக்கு தேவையாங்கிற சமூகத்துக்கு, எங்களுடைய இனத்துக்கு தேவையா? முதல் சகல அரசியல் தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட வேணும், சகல அரசியல் தமிழ் தலைவர்களும் ஒன்றுபட வேணும், சாதி வேறுபாடான கட்சிகள் இருக்கக்கூடாது. நான் ஒரு சுயேட்சைகள் 2 எலெக்ஷன் கேட்டேன். அது நான் இதாக ஓப்பனாகவே சொல்கிறேன், அது கொஞ்சம் சிறுபான்மையர் கூட அடக்கப்பட்ட கட்சி. அது அப்படி இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்குது தமிழ்நாட்டிலே, அப்படி இருக்கிறது பிள்ளைன்னு நான் சொல்ல வரையில்லை. அது எங்களுக்கு அது தேவையில்லை. அது பெரிய பரந்த இளம் கனவீர் உள்ள இடத்துல அதுக்கு ஒரு கட்சி வேணும் தான். நாங்கள் அப்படி தேவையில்லை எங்களுக்கு. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரும் திருப்பி சொல்லலாம் என்ற தமிழர் வாக்குகளால் நான் வரவில்லை. அப்போ தமிழர் வாக்குகளால் வரவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு எதிர்காலத்திலே கணக்கு பிரச்சனை வரும் என்று சில அரசியல்வாதிகள் கட்டியங்கூறினோம். அப்படி இல்லை, நாங்கள் அவர்கள் சார்பாக இருந்தாலும் நாங்கள் முன்னேற போகிறது இல்லை. அரசு சார்ந்த முக்கிய கட்சிகள் சார்பாக நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறதில்லை. இதுவரை காலமும் எங்களுக்கு அந்த படிப்பினை இருக்குது. ஒவ்வொரு தடவை நம்பி கெட்டது தான் கூடவே ஒழிய நாங்கள் அந்த நம்பிக்கைக்கான பலனை அனுபவிக்கவே இல்லை. அப்போ இனி வருகின்ற அந்த இளம் தமிழ் வாக்காளர்கள் அல்லது இந்த தமிழ் தேசியத்தின் சார்பாக முன்னி நின்ற இளைஞர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை கொடுக்கணும். திருப்பியும் நாங்கள்
இப்போ பெரும்பான்மை கட்சிகள் சார்பாக போனால்தான் நாங்கள் நன்மை அடையோம் என்ற ஒரு கற்பிதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கையை கொடுக்கணும். நாங்கள் அவர்கள் சார்ந்து நின்று தான் நாங்கள் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் பட்ட அனுபவம் போதும். நாங்கள் எங்களோட கருத்தை சொல்லுகிறதுக்கு அல்லது உலக அரங்கிலே எங்களது இறமையை வெளிக்காட்டுறதுக்கு நாங்களும் இறமை உள்ளவர்கள் என்பதை வெளிக்காட்டுவதற்கு இந்த பொது வேட்பாளர் அவசியம். அதுல எது ரோட் மேப் பண்ணு தெரியும், என்ன தீர்வை வைக்க போறோம் என்று தெரிய வேணும். அப்படி ஒன்று இல்லாம என்னன்னா சும்மா ஒரு வேக்கா பொது வேட்பாளர் என்று சொல்லல தானே. இப்ப நாங்க ஒரு விஷயம் சொல்றேன். 2013 ஆண்டுக்கு முதல் வாராதும் வந்துட்ட மாமணியை தூர்ப்போமோன்ற ஒரு ஆளை முன்னிறுத்தினார். நான் பேரை சொல்ல விரும்பல, கடைசியா நடந்துச்சு. சரிதானே? அப்ப என்னன்னு சொன்னா அப்படி நாங்கள் என்னன்னு சொன்னா அப்படி நியமிக்க அப்படி நாங்கள் நிறுத்துற ஆட்களுக்கு ஒரு சமூக அனுபவம் இருக்கும். வெளியே சரியும் இந்த கட்சிகள்ல இருந்த ஆட்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கு. 45 வருஷம் அல்லது 30 வருஷம் 25 வருஷம் இருந்த ஆட்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இந்த பிரச்சனையின் நீளகலம் பரிமாணங்கள் தெரியும். இதுக்கு புறம்பா இருந்தவர் எவருக்கும் அது தெரியாது. நாளைக்கு அவை உலகத்துக்கு போய் சொல்லிக்க அவர்கள் சொல்றதுல சரியா குறைபாடுகளும் இருக்கலாம். ஆனபடியா இது நான் சொல்றேன், கட்சிகளுக்குள்ள இன்றைக்கு நடக்கிற அந்த உரையாடலுக்குரிய வெளி பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கட்சிகள் உரையாடுது தானே, வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த உரையாடல் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கட தமிழ் மக்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சாதி சமய மத வேறுபாடு இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படியாமல் எல்லாரும் ஒருமித்து மற்ற கட்சி வேறுபாடு என்று நான் அந்த கட்சி நீ இந்த கட்சி நான் பெருசு நீ பெருசு இல்லாமல் எல்லாரும் ஒருமித்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எல்லாரும் சப்போர்ட் பண்ணினா கட்டாயம் வெற்றி கிடைக்கும். எங்களோட சமூகமும் எங்கேயோ போகும். அப்படி போனால் அவை செய்ய வேண்டிய முதலாவது பணி அந்த நடுத்தர வர்க்க மக்கள் உயர்ந்த மக்களை உயர்த்துவதல்ல, இந்த தீவுப்பதியோட மன்னிப்பது சகல இடங்களையும் பின்தங்கிய மக்கள் இருந்து உயர்த்தி சகலரும் என்னென்று வறுமை இல்லாமல் கல்வி சுகாதார ரீதியில் பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஒரு வழிபிறக்கும். அதெல்லாம் அவங்கள்ட்ட அரசியல் தலைவர் மேல எல்லாம் ஒத்து பொது வேட்பாளரை நிறுத்தி அரசியல் தீர்வாக பெரிய ஒரு வெற்றி பெற்று நடக்கும் என்றால் இதுவும் நடக்கும், இல்லாட்டி எதுவும் நடக்காது. பொது வேட்பாளர் தொடர்பாக இருக்கிற இன்னொரு சஞ்சலம் என்னென்றால் எங்களுடைய மக்கள் மத்தியில, குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில தேசியம் தொடர்பாக அவர்களுக்கு தெளிவு இருக்கு. தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான ஒரு தாயகம் வேண்டும், அதை சர்வதேசம் பெற்றுக் கொடுக்கணும் என்ற அந்த ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இருந்தாலும் இந்த பொது வேட்பாளர் என்றால் என்ன, பொது வேட்பாளர் தொடர்பாக யாரு செய்யறாங்க இந்த வேலைகளை என்ற தொடர்பாக அவர்களுக்கு மிகவும் குறைந்த அளவு, அதாவது ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில ஓரளவு இது பேசப்பட்டாலும் கிராம மட்டங்கள்லையும் கிராம மக்களுக்கிடையிலையும் இது தொடர்பாக நினைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.